தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சர் தொகுதியில் ஜிபே மூலம் பணப்பட்டுவாரா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவர் கொளத்தூர் தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்றுள்ளார். 2011, 2016, 2021 ஆகிய தேர்தல்களில் அவர் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். தற்பொழுது 4வது முறையாக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் திமுகவை சார்ந்தவர்கள் கொளத்தூர் தொகுதியில் பொதுமக்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய ஜிபே நம்பரை வாங்கி வருகிறார்கள். வாக்காளர்களுடைய ஜிபே நம்பரை சேகரித்து வருகிறார்கள். இது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலின் பொழுதே ஜிபே மூலமாக வாக்காளர்களுக்கு திமுக 5000 ரூபாய் பணம் அனுப்பியது. சுய உதவிக்குழுக்களுக்கு 10,000 ரூபாய் பணம் அனுப்பியது. தற்பொழுது அதே திட்டத்தை பின்பற்ற திமுக முடிவு செய்துள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் வாக்காளர்களுக்கு 5000 ரூபாயும் சுய உதவிக்குழுக்களுக்கு 10,000 ரூபாயும் வழங்க திமுக திட்டமிட்டுள்ளது. இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. அதிமுக தொண்டர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்து வருகிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருப்பவர் மு.க.ஸ்டாலின் அவர் சிறப்பாக ஆட்சி செய்தால் தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதிக்கு நன்மை செய்திருந்தால் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அவர் எளிதில் வெற்றி பெற்றிருப்பார். கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகும் கூட கொளத்தூர் தொகுதியை கண்டுகொள்ளவில்லை. அங்கு குடிநீர் பிரச்சனை தலைவிரித்தாடுகிறது, குப்பை பிரச்சனை தலைவிரித்தாடுகிறது, கொசு மருந்து அடிப்பது கிடையாது, சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன. பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை. உள்ளாட்சி நிர்வாகம் கேள்விக்குறியாக உள்ளது. முதலமைச்சருடைய சொந்த தொகுதியிலேயே இந்த அவலநிலை. தற்பொழுது முதலமைச்சர் இதனை மறைத்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற துடிக்கிறார். வாக்காளர்களுக்கு ஜிபே மூலம் பணம் வழங்க அதற்குரிய திட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா, வேடிக்கை பார்க்குமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.